நம்ம கௌதம் வந்துட்டு இந்த வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டுருக்காங்க. ஆனா, இந்த வக்கீல் ஃபோன் எடுக்கிற மாரியே கிடையாது. ஏன்னா, ஏற்கனவே எஸ்எஸ்கே கூட சேர்ந்து தான் இவ்ளோ பெரிய செயலையும் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு அந்த ஆள வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு வாங்குனது மட்டும் இல்லாம, நீங்க கடைசி வரைக்கும் போகாம இருங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம நெனச்சதே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, தண்ணி அடிக்கிறதுக்காக வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஆனா, அதே சமயம் நம்ம கௌதம் வந்துட்டு, இப்போ நம்ம வசந்த்துக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி தான் நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன் வசந்த். நீ எங்க இருக்க? உடனடியா போயிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வக்கீல் இருக்காரான்னு கொஞ்சம் பார்க்குறியா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி அனுப்புறாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது, நம்ம அ கௌதம் எந்த அளவுக்கு ஏமாந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் வசந்த் ஃபோன் பண்ணி இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே சொல்லி, நம்ம கௌதம வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் பண்ண போறான். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கோர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம இலக்கியாவையும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க. இலக்கியா கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாரி டைம்ல நம்ம வசந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேரா போயிட்டு அங்க வந்து பார்க்கறதுக்காக வந்து போயிருக்கான். இங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு அகைன்ஸ்டாவே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. உங்க பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வக்கீல் யாரும் வரலையா? வைக்கலையா? என்னாச்சு? இல்ல கவர்ன்மெண்ட் தரப்புலயே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் தரப்புல ஏதாச்சும் வக்கீல் உங்களுக்கு தேவைப்படுதா? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, இல்ல ஜட்ஜ் ஐயா இங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் வந்துருவாரு. டிராஃபிக்ல தான் இருப்பாரு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டிராஃபிக்ல இல்ல, ஃபுல்லா டிராஃபிக்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம்க்கு தெரியாம போயிடுச்சு. இப்போ வசந்த் இருந்துட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அவங்க வீட்ல போய் பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அந்த வக்கீல் இருந்துட்டு, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, குடிச்சு கும்மாளம் அடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே இருக்கிறத பார்த்த உடனே வசந்த்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சுருச்சு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் அந்த டைம்லயும் ஃபோன் பண்றாரு. ஃபோன அவாய்ட் பண்றது மட்டும் இல்லாம, இவன் வேற வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம, விடுங்க சார், எதுக்காக இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம நெனச்சது எல்லாமே நடக்க போகுது. அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவும் வந்து சொல்றது மட்டும் இல்லாம, இன்னும் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கே அனுப்பிச்சுருவாங்க. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனையே கிடையாது. 7 வருஷமோ, 14 வருஷமோ, எத்தன வருஷம் வேணாலும் தண்டனை கிடைக்கலாம். அது நமக்கு என்ன எதுக்காக 7 வருஷம் கிடைச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே நான் வந்து ஜெயிச்ச மாதிரி தான். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வசந்த்க்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு, உடனடியா கௌதம்க்கு ஃபோன் பண்றாங்க. மாமா இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேற என்ன வழி இருக்குன்னு பாருங்க அக்காவ காப்பாத்துறதுக்காக. ஏன்னா, இந்த ஆள் இருந்துட்டு எஸ்எஸ்கே கூட சேர்ந்து தான் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கான். இங்கிருந்து வராததுக்கான காரணமும் அதுதான். எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆள வந்து விலைக்கு வாங்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கையில தான் மாமா இருக்கு. அப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே, வசந்த் என்னடா சொல்ற? அப்படின்ற மாரி அதிர்ச்சியோட கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஆமா மாமா, இங்க எல்லாமே வந்து தப்பா இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி, எஸ்எஸ்கே, பைரவி இவங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்ச சதி போல இருக்கு. அப்படின்ற மாரி வந்து சொல்லி இவ்ளோ பெரிய அதிர்ச்சிய குடுத்த உடனே கௌதம்க்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அது மட்டும் இல்லாம இப்போ இலக்கியாவ காப்பாத்தல அப்டின்னா, கண்டிப்பா இலக்கியாவ ஜெயிலுக்கு அனுப்பிச்சுருவாங்க. அதே மாதிரி இலக்கியாவ ஜெயில்ல கொல்றதுக்காக காத்துட்டு இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெடியா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.